கருப்பு நிழலின் சத்தம். பாகம் 4. கார்த்திக், ஸ்ரேயா மற்றும் அவர்களின் 5 வயது மகள் வீட்டின் உள்ளே நுழைய அந்த மூதாட்டி கொடுத்த சாவியை எடுத்து அந்த வீட்டின் கதவை திறந்தனர். உடனே வீட்டின் கதவு திறந்தது. அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பிரகாசமான ஒளியுடன் இருந்தது. அவர்கள் வீட்டை பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கும் போது திடீரென வீடு இருட்டாகிவிட்டது. மறுபடியும் வெளிச்சம் வந்ததும் ஆர்த்தியின் கண்ணுக்கு அழகான ஒரு படுக்கை அறை தெரிந்தது. அந்த அறையை பார்த்ததும் ஆர்த்தி மிகவும் சந்தோஷமாக அந்த அறைக்கு ஓடுகிறாள். அந்த அறையில் மிகவும் அழகான பொம்மைகள் இருக்கிறது. அந்த பொம்மையை ஆர்த்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது கதவு தானாக மூடிக்கொண்டது. ஆர்த்தியின் அழுகுரல் சத்தத்தை கேட்ட கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா பதறிக்கொண்டு கதவை திறக்க முயற்சிக்கிறார்கள். திறக்க முடியவில்லை. அப்போது அவர்கள் பின்னாடி ஒரு சிரிப்பு சத்தம். அவர்கள் திடீரென திரும்பி பார்த்தனர். அவர்கள் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்று அவர்களை பார்த்து பேசத் தொடங்கியது. என் கணவர் தான் என் குழந்தையை பணத்திற்கு ஆசைப்பட்டு மூட நம்பிக்கையை நம்பி என்னையும் என் குழந்தையும் கொலை செய்துவிட்டார். நான் இங்க வருவது யாரையும் சும்மா விட மாட்டேன். ஹே ஸ்ரேயா, உன் கணவரிடம் கேள். அவனுக்கு அவன் குழந்தை முக்கியம் என்றான். அவன் சாக வேண்டும். அவன் செத்தால் குழந்தையும் உன்னையும் விட்டு விடுகிறேன் என்று கூறியது.